ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழம்பு வந்து பப்பாளி காய், பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து குழம்பு வைக்க போறோம். சொல்லு, நேற்று என்னென்ன கேட்ட தாத்தா கிட்ட? என்ன சொன்னாங்க தாத்தா? மண்ணில் செய்வாங்க இந்த வளையல் எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் புதன்கிழமை நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம். நான், அக்கா இங்கே தானே இருந்தாங்க, அக்காவோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அக்காவோட பெரிய பொண்ணு, 3 பேர் போயிருந்தோம். தக்காளி ரேட்டு மறுபடியும் இங்கே 100 ரூபாய் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு 530 இருக்கும். எல்லா கடையிலையுமே முதல்ல விசாரிப்போம். இப்படி தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லா கடையிலையுமே முதல்ல எல்லா ரேட்டையும் கேளு, எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் வாங்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி போகும்போது 100 ரூபாய் சொன்னாங்க. முதல்ல எப்போதுமே நாங்கள் மார்க்கெட்டில் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் முதல்ல கீழே வாங்கிடுவேன். ஏன்னா தக்காளி கீழே வாங்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் மேலே போடும்போது நசுங்கிரும்ல. அதனால் மற்ற எல்லா திங்ஸும் வாங்கிட்டு தக்காளி ரிட்டன் போய் கேட்கும்போது சொன்னாங்க 80 ரூபாய்ன்னு. உண்மையாகவே இங்கே ரேட்டு 80 ரூபாய் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எப்படி ரேட்டு இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி என்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 7 மணி ஆகுது. சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. நேற்று சாப்பிட்ட சாப்பாடு கேட்டிருந்தீங்க. இது வந்து கேரளா ரைஸ் மாதிரி இருக்குதுன்னு. நானும் நிறைய கேரளா வீடியோவில் பார்த்துருக்கேன். இங்கே எப்படி பெரிய பெரிய அரிசி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் சாப்பிட்றாங்க. ஒருவேளை அங்கேயுமே வயலரிசியாக இருக்கலாம். இது வந்து வயலரிசி தான், அதனால் பெருசாக இருக்குது. இன்றைக்கி குழம்பு வந்து பப்பாளி காய், பருப்பு, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். கட் பண்ணும்போதே இங்கே பாருங்கள், காய்க்குள்ளே செடியும் வளர்த்துருச்சு. அதனால் நல்ல ரெட் கலரில் இருக்குது. இனிப்பாக இருக்கிறத மட்டும் தேஜுக்காக தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். மற்றதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி குழம்பு செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து காலையில் சமைக்கிறதுக்கு ஒலை வச்சு அரிசியெல்லாம் போட்ட உடனே அம்மா முருங்கைக்கீரை உருகி வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் அப்பா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது வந்து மூங்கில் குருத்து. இங்கே வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம், 4 நாளைக்கு ஒரு டைம் அப்பப்போ மழை பெய்யுதுங்கள்ல, அதனால் மூங்கில் குருத்து நிறைய வந்திருக்கு. அப்பா எழுந்திரிச்சதும் வெளியே எங்கேயோ போனாங்க, வரும்போது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த குருத்தையுமே தோலெல்லாம் இருக்கிற வரைய உரிச்சு எடுத்துட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்ப்பாங்க. தேஜு ஹாய் சொல்லு. ஹாய், குட் மார்னிங் சொல்லு. இப்போதான் எழுந்திரிச்சாங்க. பப்பாளி காய் கட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோன்னே நான் ப்ரஷ் பண்ணுறேன்னு ப்ரஷ் பண்ண உடனே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பப்பாளி பழம் பழமாக சாப்பிட்றத விட அரைக்காயாக மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என்னோட மாமனார். சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பருப்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பப்பாளி காய் வேக வச்சுருக்கேன். பப்பாளி காய் வந்து வேகிறதுக்கு எப்போதுமே லேட் ஆகும். அதனால் அது மட்டும் ரெடி ஆச்சுன்னா குழம்பு தாளிச்சிடலாம். நம்ம மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் பருப்பெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து சொன்னா நான் தண்ணியில் விளையாடுவேன். பக்கத்தில் செம்பு இருந்தது. நான் சொன்னேன் அடிப்பைப்பில் இருந்து தண்ணி கொண்டுட்டு வான்னு சொன்னேன். ஒரு 2 டைம் அவளாக கொண்டுட்டு வந்து ஊற்றுனா. என்னோட தப்பு தான். அவள் செய்கிறாளேன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா என்னை கூப்பிட்டு, அம்மா இங்கே வாயே, நான் வாஷ் பண்ணணும், நீ எனக்கு தண்ணி அடித்து விட்றீன்னா. சரின்னு சொல்லிட்டு நான் தண்ணி அடித்து விட்டேன். அவள் பக்கத்தில் வரல. அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி அடித்து கொண்டுட்டு வந்துட்டு, நீ ஒரு கை நான் ஒரு கைன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீயா தானே கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், நிரப்பிட்டு அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி கொண்டுட்டு வரா. கீழெல்லாம் விழமாட்டா. ரொம்ப தெளிவு அந்த விஷயத்தில். நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். எப்படி வீட்டுக்கு வரான்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி வராங்கன்னு. அவங்களுக்கு வந்து அதிகமாக ரைட் சைடு தான், என்ன வச்சாலும் ரைட் சைடு தான் பண்ணுறா. எனக்கு வந்து லெஃப்ட் சைடு தான். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு இடுப்பில் கூட வச்சுருக்கேன். அப்படின்னா ரைட் சைடு தூக்க கற்றுக்கிட்டதே தேஜுக்கு அப்புறம் தான். ஆனால் அவள் எந்த பொருள் எடுத்தாலும் முதல்ல ரைட் சைடு தான் வைக்கிறா. அப்பா இப்போ தான் எழுந்திரிச்சு வராரு பாரு. தேஜு, இது தாத்தா கிட்ட பேசினேலம்மா, என்னென்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க? தோசை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? என்னென்ன வேணும்னு கேட்டேன். நேற்று என்ன கிசு மாகிலும் உனக்கு தோசையா? வேற என்ன கேட்டேன்? அவு கிசு மாகிலும் என்னென்ன ஜூர் கோனா
டைரி மீன் அப்படின்னா என்னம்மா? சொல்லு. டைரி மில்க். எவ்வளோ கேட்ட? ஒண்ணா? ஒன்று மட்டும் போதுமா? வேற என்ன கேட்ட சொல்லு. பப்பானா என்ன சொல்லு? பிஸ்கெட். அப்புறம் அதிரசம் மறந்துட்டேன். அதிரசம் சொல்லு. அதிரசம் கேட்ட இல்லம்மா? என்ன சொன்னாங்க தாத்தா? ஐயோ, என்ன சொன்னாங்க? லூசு இருக்குன்னு சொன்னாங்களா? ஏமா அப்படி சொல்லுவாங்க உன்ன? ஏமா? ஐயோ, லூசு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? போச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். எப்போதும் போல இன்னைக்கும் பூஜை முடிஞ்சது. ஓகே, நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன். மார்னிங் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்க. மார்னிங் சாப்பாடு சாதம். இது வந்து முருங்கைக்கீரை மூங்கில் குருத்து இருக்குங்கல்ல, அதை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி லைட்டாக வேக வச்சதுக்கப்புறம் கீரையோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுவாங்க. சடனாக பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருக்கலாம் தமிழ் சைடு கீரை மாதிரி பொரியல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. மூங்கில் குருத்து சேர்த்தது. இது வந்து பப்பாளிக்காய், உருளைக்கிழங்கு, பருப்பு சேர்த்து குழம்பு. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஈச்சம்பழ சீசன். இங்கே பாருங்கள், இதோட கொட்டை வந்து அப்படி பேரிச்சம்பழத்தோட கொட்டை சைஸில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குங்களா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அம்மா கொண்டுட்டு வருவாங்க. கீழே அதுவாக உதிர்ந்து கிடக்கும். அதை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பழுத்துரும். பூஜை பண்ணாத டைமில் காலையில் சீக்கிரமாக ப்ரஷ் பண்ணி சாப்பிடுவேன். ஓகே, இதுதான் மார்னிங் சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். நான் உங்ககிட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து இந்த ஒயிட் கலர் வளையல், ரெட் கலர், அதுக்கிடையில் என்ன வேணாலும் நம்ம கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேலே வந்து இந்த கோல்டன் கலரில் ஒன்று, இதுக்கு வந்து அகபோலா சுடி அப்படின்னா வளையல்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன மாதிரி ரேட்டு, இங்கே எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒடிசாவில் வில்லேஜ் சைடு மருமகள் எல்லாரும் இதுதான் கல்ச்சர்னு ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுற வளையல். என்ன ரேட்டு, எந்த மாதிரி டிசைனில் இருக்குன்னு பாருங்கள். இந்த வளையல் கொண்டுட்டு வர்றவர் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுவார். ஆனால் வீட்டு சைடு வரும்போது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் கொண்டுட்டு வருவாங்க. இது எல்லாமே சில்வர் கொலுசு. நிறைய டிஃப்ரெண்ட் கொலுசெல்லாம் இருக்கும். நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது வெள்ளி கொலுசு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கல் வெள்ளியில் அப்புறம் பாசியில் எல்லாம் கொலுசு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணதில்லை. இங்கே இருக்கிற மாடல் எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன ரேட்டுன்னு கொலுசு முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் வளையலில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். உண்மையாகவே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிப்பேன். ஆனால் அந்த கடைக்கார அண்ணா தான் உள்ளே வைப்பாங்க. இது எல்லாமே சில்வர் கொலுசு. அம்மா பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த சில்வர் கொலுசு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 200 இந்த மாதிரி ரேட்டில் வாங்கினோம் அப்படின்னா 3 மந்த் இல்லாட்டி 4 மந்த் வரும். அதிகமாக கருக்காது. மற்றபடி கம்மி ரேட்டில் வாங்கினோம் அப்படின்னா 1 மாதத்துல கூட கருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான். இந்த சில்வர் கொலுசெல்லாம் கொக்கி மாதிரி மாடலில் தான் வரும். திருகாணி வச்ச மாடல்லாம் வராது. நான் ஃபஸ்ட் டைம் தொட்டிருந்த கொலுசு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து பாசியெல்லாம் வச்சுருக்கும். இந்த கொலுசு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து 100 ரூபி கொலுசு சரிங்களா. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் தோடு எடுக்க சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் தான் 70 ரூபி இல்லாட்டி 80 ரூபியில் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாமே பார்த்தேன். ஏதாவது பிடிச்சது அவங்களுக்கு காமிக்கலாமேன்னு. அதிகமாக கொஞ்சம் பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒன்று சூஸ் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக காமிக்கிறேன். இப்போ நான் எடுக்கிறது வந்து 150 இல்லாட்டி 180 இருக்கலாம். சாவித்திரி பூஜை வீடியோவில் என்னோடய காலில் என்னோடய கொலுசு தெரிஞ்சுதான் என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் அப்போ போட்டிருந்தது வந்து 150. எனக்கு பார்த்தீங்களா செயின் வச்சது மாதிரி வருது. இதெல்லாமே 150 சொல்லுவாங்க கண்டிப்பாக. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து மேலே செயின் மாதிரி இருக்குது. கீழே வந்து சின்ன கொலுசாக குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் வெள்ளி கொலுசு வாங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கொலுசு எப்போதுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண ஒன்று. நம்ம வெள்ளி கொலுசே நம்ம பாப்பாவுக்கு போட முடியாதா அப்படி நினச்ச டைமு. அதனால் எதுவும் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே 100 ரூபி கொலுசு தான். சின்னதாக இருக்கும். ஸ்லிம்மாக இருக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு சரியாக எடுத்து காமிக்க தெரியலங்கவும் அந்த அண்ணா காமிச்சாங்க. இது ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் எதுக்கு வெட்டியாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன்னு கூட சில பேர் கோவப்படலாம். சில கொலுசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில கொலுசு உங்களுக்கும் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கலாம். இந்த மாதிரி ரேட் இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்கங்கிறதுக்காண்டி காமிச்சேன்.
அதுக்கப்புறம் ஊக்கு கொஞ்சம் வாங்கலான்னு எடுக்கும்போது தான் இந்த பெரிய பெரிய ஊக்கெல்லாம் பார்த்தேன். நான் எப்போதுமே ஊக்கு எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு பக்கத்துல நின்னு வாங்குவாங்கல்ல, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, "உனக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஊக்கு தான் செட் ஆகும்ன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற சாரீஸ் நான் நிறைய யூஸ் பண்றேன்னா, இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்க இருக்கிற 1800 சாரி எல்லாம் நல்ல வெயிட்டா இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. அதனால சொல்லுவாங்க, "அந்த ஊக்கு தான் உனக்கு சரியா வரும். இதையே எடுத்துட்டு போ." என்னோட மாமனாரே ஒரு டைம் சூஸ் பண்ணி, "இந்தா இந்த ஊக்க வச்சுக்கன்னு" குடுத்தாங்க. இந்த வளையல் எவ்ளோ பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ ப்ளூ கலர் வளையல் யூஸ் பண்ணியிருப்பா. அவங்க அப்பா தமிழ்நாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸு. அப்போ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வளையல் வாங்கல. பிளாஸ்டிக் வளையல் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வாங்குனது. அந்த மாரி தான் யூஸ் பண்றா. இந்த வளையல் இங்க இன்னமும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற தாலி. நெறைய கொஸ்டின் கேட்பீங்க. இங்க இருக்கிற தாலி வந்து நீங்க சில பேர் யூஸ் பண்ணாம இருக்கீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அங்க வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ட்டா பார்க்க மாட்டாங்களா? உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வாங்கிக்கிறீங்க. நெறைய கேட்பீங்க. இங்க வந்து கருகமணி இருக்கிறது மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணுங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். 30 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் ரேட்டு. 30, 80, 50 அந்த மாரி ரேட் தனித்தனியா இருக்கும். எனக்கு இங்க இருக்கிற தாலியில வந்து நம்ம ஊர்ல வந்து கழுத்துல இருந்து வயிறு வரைய போடுறது அழகா இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தாலி வந்து அதிகமா பிடிக்காது. அந்த ஃபர்ஸ்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா, லென்த்தா இருக்குங்களா, அதுவும் 2 கயிறா இருக்கிறது பிடிக்காது. ஒரே கயிறா நல்ல பெரிய மணியா. நான் அதிகமா அந்த மாதிரி தாலி தான் யூஸ் பண்ணுவேன். அது சரியா கிடைக்காத பட்சத்துல சின்னதா யூஸ் பண்ணுவேன். இந்த சிறுசா இருக்குங்கல்ல, அதெல்லாம் 30 ரூபாய் வரும். பெருசு எல்லாமே 100 ரூபாய், 150 ரூபாய் வரும். இந்த மாதிரி பெருசெல்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தால் அதிக பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெயிலில் இந்த 2 கயிறா இருக்குங்கள்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. பயங்கரமாக எரியும். நெக்ஸ்ட்டு வந்து வளையல். இங்கே பார்க்குற வளையல் எல்லாமே ரெட் கலரில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. மேலான்னு சொல்லுவேல்ல எக்ஸிபிஷன், அங்கே வந்து நிறைய கடை இருக்கும். அங்கே வேணால் கலர் கலரில் கண்ணாடி வளையல் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வீட்டு சைடு கொண்டுட்டு வர்றதுல அதிகமாக ரெட் கலர் தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வளையல் ரொம்ப பிடிக்கும். 4 வளையல் வந்து 50 ருப்பீன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 கையில் ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது பழசாகி ஸ்டோனெல்லாம் எடுபட்டதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து பிளாஸ்டிக் வளையல், நடுவில் மட்டும் ஒயிட் ஸ்டோன் இருக்கும். இது வந்து ஸ்டோன் உதிருமே தவிர வளையல்லாம் உடையாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். என்னோட ஹஸ்பண்ட் இந்த சீப்பு ஒன்று வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. நிறைய டைம் தலை குளிக்கும் போது ஷாம்பு யூஸ் நம்ம நார்மலாக எப்படி சீவுவோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணாங்க அப்படின்னா பொடுகெல்லாம் போயிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அகபோலா வளையல். இது வந்து வெளியே பிளாஸ்டிக்கு, நடுவில் மட்டும் நம்ம ஊர்ல எல்லாம் இந்த வளையல் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, கோல்டனில் ரொம்ப வெயிட்டாக இருக்காது. ஆனால் நார்மலாக இருக்கும். கோல்டனில் நிறைய பூ வச்சு டிசைன் மாதிரியெல்லாம் இருக்கும். இது நான் வந்த புதுசில் 50 ருப்பீ, இப்போ வந்து 70, 80 ஆயிடுச்சு. இந்த வளையலும் சரி, அதுக்கப்புறம் சில்வர் கொலுசு வாங்குறதுலாம் ரொம்ப யூஸு. பழசானாலுமே தூக்கி போட தேவையில்ல. சின்ன சின்ன கோழியெல்லாம் வித்துட்டு வருவாங்க, இல்லாட்டி வாத்தெல்லாம் விற்பாங்கல்ல, அவங்களுமே கேட்பாங்க. பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி வளையல் அதிகமாக கொடுத்தாலும் கோழியோ இல்லை வாத்தோ வாங்க முடியும். இல்லைன்னா கொலுசு இருக்குங்கல்ல, அதுவுமே கொடுத்து பொருள்லாம் கூட வாங்கலாம். நான் வந்த புதுசுல இருந்தே இந்த மாதிரி வளையல் வாங்கினேன் அப்படின்னா தூக்கி போட மாட்டேன். அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் யார் வாங்குவாங்கன்னு. எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சாவித்திரி பூஜையில் கூட நாங்கள் பூஜை பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த வளையலில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் 2 வளையல் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து துணி துவைக்கும் போது உடஞ்சிருச்சு. மண்ணில் செய்வாங்க இந்த வளையல் எல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. கண்ணாடி வளையல் மாதிரி தானடி சவுண்டு வருது, ஆனால் கண்ணாடி வளையல் இல்லை, மண்ணு தான். இது ஒரு மாடல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இது எல்லாமே சாவித்திரி வளையல், மண்ணில் செய்கிறது. நான் இந்த டைம் வாங்கியிருந்த வளையல் இந்த மாதிரி மேலே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது. என்னோடதுல வந்து எல்லோ கலர் பெயிண்ட் இருந்தது. சேம் இதே மாதிரி தான் போட்டிருந்தேன். அழகாக இருக்குது. இது வந்து நான் வந்த புதுசில் இருந்த மாடல். இந்த மாதிரி சிங்கிள் பெயிண்ட் மட்டும். இங்கே பாருங்க, இது வந்து கண்ணாடி வளையல் இல்லைங்க, இதுவுமே அந்த வளையல் தான்.
நான் நினச்சேன் இது கண்ணாடி வளையலாக இருக்குமோன்னு. நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி ஜிகுனா வச்சு அதிகமாக இருக்கும்ல, அதே மாதிரி மாடலில் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மண் வளையல், இதுவும் சேம் சாவித்திரி வளையல் தான். அவ்வளோதான். இன்றைக்கி நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நைசில் பவுடர் 2, அதுக்கப்புறம் தோடு 1, சீப்பு, அந்த காலில் கட்டுறது அது பாப்பாவுக்கு கட்டலாமேன்னு சொல்லி வாங்கினேன். ஊக்கு எப்போதும் போல் 2, நூல், அதுக்கப்புறம் வளையல் காமிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி நான் கையில் யூஸ் பண்ணேன்ல அந்த வளையல் 4 வாங்கியிருந்தேன். 2 இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், 2 இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அகபுல்லா வளையல் 1, அவ்வளோதான். பாருங்கள், பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஒடிசாவில் வில்லேஜ் சைடில் இருக்கிற மருமகள் எல்லோரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் சில வளையல் பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த ரேட்டு நல்லாயிருக்கு, இந்த டிசைன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நான் தண்ணி எடுக்க போகிறேன்.